இன்றைக்குள்ள சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் 28th February 46,841 ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்குது. சப்போர்ட் லெவல் 46,665. இப்போ கரண்ட் மார்க்கெட் ரன்னிங் 673 ரன் ஆகிட்டுருக்கு பேங்க் நிஃப்டி. நான் மார்னிங்கில் ஹோல்டு பண்ண பொசிஷன் இப்போ நெகட்டிவ்க்கு வந்துருச்சு அகெயின். இது வந்து ஆல்மோஸ்ட் 5,500 வரலும் ப்ராஃபிட் போயிருந்தது. அதே மாதிரி லாஸ் ஃபஸ்ட்டு என்ட்ரி கொடுத்து லாஸ் 7,500 லாஸ் போயிருந்தது. எகெயின் ரெக்கவரி ஆகி 5,500 வரலும் ப்ராஃபிட் போயிருந்தது. நான் க்ளோஸ் பண்ணாதனால இந்த ஃபால் இங்கே வந்து இந்த கேண்டில் ஃபால் ஆகிருக்கு பாருங்கள். இந்த கேண்டிலை பேஸ் பண்ணி எனக்கு டவுன் வந்திருக்கு. இனிமேல் நான் ஹோல்டு பண்ணிகிட்ருக்கேன், பார்க்கலாம். அதாவது நேற்றுக்கு இப்போ மார்க்கெட் நோட்டீஸ் பண்ணிங்களான்னு தெரியல, நான் கொடுத்த ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணி மட்டும்தான் அப் அண்ட் டவுன் கொடுத்துருந்தது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சப்போர்ட் லைனை டச் பண்ணி அப்போ போகுது, டவுன் வருது. இன்கேஸ் இது வந்து மேலே போச்சு, ரெசிஸ்டன்ஸ் லெவல் வரலும் மேலே போச்சு அப்படின்னா நமக்கு ப்ராஃபிட் வரும். இல்லை இந்த சப்போர்ட்டை டச் பண்ணி நேற்றுக்கு மாதிரியே மார்க்கெட் போச்சு அப்படின்னா நமக்கு லாஸ் வரும். ஸோ என்னோடய லாஸை நான் பேஸ் பண்ணிவிட்டு நான் எக்ஸிட் ஆவேன். பிரேக் அவுட்டை பேஸ் பண்ணி ரீஎன்ட்ரி கொடுப்பேன். இதுதான் என்னோடய ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி நான் ஃபாலோ பண்ணுறது. மோர் லாஸ் வந்துருச்சு அப்படின்னா அதுக்காக ஹோல்டு பண்ணிகிட்டே இருக்க வேணாம். பொசிஷனை கேரி ஃபார்வர்ட் பண்ணி நெக்ஸ்ட் டேக்கும் கொண்டு போக வேண்டாம். ஏன்னா நமக்கு வந்து அது வந்து பை லக்கில் தான் அந்த மாதிரி வர்றது. ரெக்கவரி ஆகி ப்ராஃபிட் எல்லாம் இதாகி வர்றது, ப்ராஃபிட் ஜோனில் வர்றது. அது ஹோல்டு பண்ணுறது வந்து அன்சேஃப் தான் எப்போவுமே. இப்போ இன்றைக்கி மார்க்கெட் எப்படி போகுதுங்கிறத வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். நேற்றுக்கு வந்து பெரிய லாஸ் கொடுத்தது, பட் எனிவே அது ரெக்கவரி பண்ணிடலாங்கிற ஒரு ஹோப் இருக்குது. இன்றைக்கி வந்து 7,000 ரேஞ்சு மைனஸில் போச்சு. எகெயின் 5,300 ரேஞ்சு ப்ளஸில் வந்தது. இப்போது கரண்ட் சுச்சுவேஷன் 500 ப்ளஸில் இருக்குது. வெயிட் பண்ணுவோம். நம்ம சேனலை வாட்ச் பண்ணுற வியூவர்ஸுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, ரியல் ட்ரேட் யாரும் பை எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் பண்ணாதீங்க. அதே மாதிரி என்னோடய லெவல்ஸை பேஸ் பண்ணி ரியல் ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணாதீங்க. இது வந்து நான் கொடுக்குறது வந்து ஜஸ்ட்டு லேர்னிங் அண்ட் எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். நீங்கள் வேணால் நான் கொடுக்குற லெவலில் வச்சு நான் ஃபாலோ பண்ணுற ட்ரேட் மாதிரி நீங்களும் வந்து பேப்பர் ட்ரேட் வேணால் பண்ணி பாருங்கள். ஒரு 1 or 2 monthsக்கு வந்து பேப்பர் ட்ரேட் பண்ணிவிட்டு அது வந்து உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குது, ஓவரால் பார்க்கும்போது ப்ராஃபிட்டில் இருக்குது அப்படின்னா நீங்கள் ரியல் ட்ரேடு கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்டில் எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள். பை எக்ஸ்பீரியன்ஸில் தான் உங்களுக்கு ட்ரேட் அனலைசிஸ் பண்ண முடியும். வேறு யாரும் கொடுக்குற லெவலோ இல்லை கால்ஸோ அந்த மாதிரி ஃபாலோ பண்ணி ஜெயிக்கிறது வந்து கஷ்டம்தான். ஸோ நீங்களாக அனலைஸ் பண்ணுங்கள், மார்க்கெட்டில் என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, எப்படி வந்து ட்ரெண்டு போகுது. ட்ரெண்டை வந்து இதை ரீட் பண்ணாலே ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு நீங்கள் அனலைஸ் பண்ண முடியும். அதே மாதிரி ப்ராஃபிட் எப்போவுமே ப்ராஃபிட்டுங்கிறதும் மார்க்கெட்டில் பண்ண முடியும். பட் நம்ம கொஞ்சம் பெரிய அமௌண்ட் ப்ராஃபிட்டுக்கு வெயிட் பண்ணும்போது தான் நமக்கு வந்து மைனஸில் வர்றது. இப்போது எக்ஸாம்பிள் இன்றைக்கே பாருங்கள், எனக்கு 5,500 லாஸு வந்தது, ப்ராஃபிட்டும் வந்தது. இப்போ வந்து அந்த லாஸ் மினிமைஸ் ஆகி ரன் ஆகிட்டுருக்கு. பட் இது நெக்ஸ்ட்டு ஜோன் வந்து எப்படி போகுதுங்கிறத பார்த்துட்டு தான் நான் இது இன்றைக்கி இந்த எடுத்த ட்ரேடு வந்து ப்ராஃபிட்டாக லாஸாங்கிறத முடிவு பண்ணுவேன். அது மாதிரி நீங்களும் வந்து பேப்பர் ட்ரேட் பண்ணுறது பெஸ்ட்டு. ரியல் ட்ரேட் யாரும் எக்ஸிக்யூட் பண்ண வேண்டாம். இப்போ கரண்ட்டு பேங்க் நிஃப்டியோட பொசிஷன் 46,472. சப்போர்ட்டை பிரேக் பண்ணி கீழே லாங் கேண்டில் ஃபார்மேஷனில் கீழே இருக்குது. நம்ம பண்ணதை வந்து அப்படியே ஹோல்டில் வச்சுருக்கேன். இப்போ எகெயின் லாஸ் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. லாஸ் பார்த்திங்கன்னா 10,900 ரேஞ்சில் இருக்குது. மார்க்கெட்டு சேம் ட்ரெண்டு பார்த்திங்கன்னா நேற்றுக்கு மாதிரி தான் வருது. நேற்றுக்கு ரெசிஸ்டன்ஸை ஆக்சிஸாக எடுத்து அப் அண்ட் டவுன் கொடுத்தது. இப்போ சப்போர்ட் ஆக்சிஸாக எடுத்து அப் அண்ட் டவுன் கொடுத்துட்ருக்கு. வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் இன்கேஸ் ரெக்கவரி ஆகுதா இல்லையாங்கிறது. அப்படி ஆகலை, ஒரு ரீசனபிள் லாஸில் எக்ஸிட் ஆகிறம்போது எக்ஸிட் ஆகிடுவேன். ஆல்மோஸ்ட் நம்ம பை ப்ரைஸ்லேருந்து 294 294
294 பை பண்ணது. இப்போ 194 100 rupees டிஃப்ரென்ஸில் இருக்குது. 90 குவான்டிட்டி. ஆல்மோஸ்ட் நேற்றுக்கு மாதிரி தான் இருக்குது ட்ரெண்டு மார்க்கெட்டோட மூமெண்ட் பார்க்கும்போது. மார்க்கெட் பாருங்கள், ஆல்மோஸ்ட் லாங் கேண்டில் ஃபார்ம் ஆயிடுச்சு பிலோ த சப்போர்ட்டு. இப்போ பேங்க் நிஃப்டியோட சிச்சுவேஷன் 46 257 58 ரேஞ்சில் இருக்கேன். நம்மளோட ஸ்டேட்டஸ் பார்த்திங்கன்னா இப்போ பாருங்கள், பேங்க் நிஃப்டி லாங் கேண்டில் ஃபார்மேஷனில் வந்து டவுன் வந்துருச்சு. பேங்க் நிஃப்டியோட ரேஞ்சும் ஆல்மோஸ்ட் 46 252 300 பாயிண்ட் மைனஸில் இருக்குது. 350 பாயிண்ட் மைனஸு. நம்ம எடுத்த பொசிஷன் என்னங்கிறத பார்க்கலாம். நம்ம எடுத்த பொசிஷன் மைனஸ் 19,000 20,000 ரேஞ்சில் இருக்குது. பட் ஸ்டில் நான் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ரெக்கவரி ஆகுமாங்கிறது வெயிட் பண்ணால் தான் தெரியும். ரெண்டு கேண்டில் லாங் கேண்டில் ஃபார்ம் ஆகி ஆல்மோஸ்ட் பாட்டம் ரேஞ்சை டச் பண்ணிவிட்டு இப்போது கேண்டில் க்ரீனில் இருக்குது. நம்ம பொசிஷன் ஆல்ரெடி ஹோல்டு. இது பார்த்திங்கன்னா 22,000 வரலாம் நெகட்டிவில் போச்சு. இப்போ 20,000 இருக்குது. என்னோடய லெவல் இது வந்து லாஸ்ட் 24,000 ரீச் ஆனால் நான் எக்ஸிட் ஆகிடுவேன். இன்கேஸ் ரெக்கவரி ஆகுது அப்படின்னா வெயிட் பண்ணி பார்ப்பேன். மார்க்கெட் பாருங்கள், 46,660 ஆல்மோஸ்ட் 160 ரேஞ்சுக்கு வந்துருச்சு. ஹியூஜ் ஃபாலு. நேற்றுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண மார்க்கெட்டு மாதிரி தான் கீழே டவுன் கொடுத்துருக்கு. நேற்றுக்கு டவுன் ஃபால் கம்மியாக கொடுத்து அப்பு கொஞ்சம் லிட்டில் பிட் டவுன் மேலே போச்சு. லிட்டில் பிட்டு 2 டைம்ஸ் மேலே போயிருந்தது. இப்போ வந்து டவுன்ஃபால் தான் அதிகமாக கொடுத்துருக்கு. பார்க்கலாம். இன்றைக்கி வந்து எகெயின் ஓவர் ட்ரேடு எதுவும் பண்ண போகிறது இல்லை. நேற்றுக்கு ஓவர் ட்ரேட் ஆச்சு. இன்றைக்கி எக்ஸிக்யூட்டட் ட்ரேடு 3 1 ரிஜெக்டடு 2 ட்ரேடில் தான் இருக்குது. லாஸ் ரெக்கவரி ஆனால் எக்ஸிட் ஆகிடலாம். இல்லை அப்படின்னா 24,000 லாஸ் வந்ததுன்னா எக்ஸிட் ஆகிடலாம். இப்போ 22 21 ரேஞ்சில் இருக்கேன். நான் சொன்ன லாஸ் ரேஞ்சு டச் ஆகிடுச்சு. 24,000 டச் ஆகிட்டு எகெயின் மைனஸில் போயிட்டுருக்கு. வெயிட் பண்ணலாம். இப்போ பேங்க் நிஃப்டியோட ஸ்டேட்டஸு 46,246 ரன் ஆகிட்டுருக்கு. ஆல்ரெடி நான் பொசிஷன் எக்ஸிட் ஆகிட்டேன் வித் லாஸ் ஆஃப் 20,078 ரூபீஸுக்கு. அது 24,000 வந்ததுன்னா எக்ஸிட் ஆகிடுவேன்னு சொன்னேன். பட் இது 17,000 வந்துட்டு எகெயின் 20,000 மைனஸில் வந்தது. ஸோ 4,000 ரெக்கவரி ஆன மாதிரி வச்சு 20,000 எக்ஸிட் ஆகிட்டேன். இனி ஃபர்தர் எப்படி மூவ் வருதுங்கிறத பார்த்து ரீஎன்ட்ரி கொடுக்க முடியுமா, இந்த லாஸை ரெக்கவரி பண்ண முடியுமாங்கிறத பார்க்கலாம். ஆக்சுவலாக இந்த சப்போர்ட் லைன் பிரேக் பண்ணும்போது நம்ம வந்து அதை எக்ஸிட் ஆகிட்டு புட்டு சைடு ரீஎன்ட்ரி கொடுத்துருந்தோம்னா நமக்கு நல்ல ப்ராஃபிட் இன்றைக்கி வந்திருக்கும். பட்டு என்னோடய கெஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, சப்போர்ட்டை பிரேக் பண்ணி நேற்றுக்கு ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி டவுன்ஃபால் கொஞ்சம் கொடுத்துட்டு எகெயின் ரெக்கவரி அப்பில் போச்சு. ஸோ அதே ட்ரெண்டில் இன்றைக்கி வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஸோ அது வரலை. இப்போது மேலே ஆகிட்டுருக்கு, ரெக்கவரி ஆகுது. இது எந்த அளவுக்கு மேலே போகுங்கிறது தெரியல. ஸோ அதனால தான் எக்ஸிட் ஆகிட்டேன் வித்து 20,078 லாஸில். பார்க்கலாம். இப்போ டைம் 11:31 ஆகிட்டுருக்கு. இன்கேஸு எகைன் ரீஎன்ட்ரி கொடுக்குறதுக்கு சான்சஸ் இருந்தால் கொடுப்பேன். இல்லை அப்படின்னா இந்த ட்ரேடை இன்னையோட க்ளோஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கிற வேண்டியதான். இப்போ டைம் 1:34 ஆகுது. பேங்க் நிஃப்டி சிச்சுவேஷன் 46,214 இருக்குது. எகைன் நான் ரீஎன்ட்ரி கொடுத்துருக்கேன். கால் சைடு ரீஎன்ட்ரி கொடுத்துருக்கேன். இப்போ
இப்போ ஓவரால் லாஸ் வந்து 17,000 18,000 ரேஞ்சில் இருக்குது இன் பிட்வீன். பார்க்கலாம். இப்போ பொசிஷன் 17,200 ரேஞ்சில் இருக்குது. நான் இப்போ எக்ஸிட் பண்ணிடுறேன். பொசிஷன் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓப்பன் பொசிஷன். நிஃப்டியோட ரேஞ்சு 46,245 ரன் ஆகிட்டுருக்கு. பிலோ த ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டு. பிலோ த சப்போர்ட்டில் தான் இப்போ ரன் ஆகிட்டுருக்கு. 23 வரலும் வந்தது. லாஸ் 23.5 அந்த ரேஞ்சிலேருந்து இப்போ ரெடியூஸ் பண்ணியிருக்கு. இப்போ டைம் 2 o'clock 2 minutes ஆகிட்டுருக்கு. ஓவரால் எக்ஸிக்யூட்டட் ட்ரேடு 10 ட்ரேடு, ஒரு ட்ரேடு ரிஜெக்டடு. இப்போ டைம் 3:26 ஆகுது. பேங்க் நிஃப்டியோட ரேஞ்சு 45,916. கம்ப்ளீட்டு இன்றைக்கி டவுன்ஃபால் தான். எல்லாம் லாங் கேண்டில் ஃபார்ம் ஆகி டவுன்ஃபால் ஆகிருக்கு. பேங்க் நிஃப்டி இப்போது ஸ்டேட்டஸ் -673 ரேஞ்சில் இருக்குது. 670 ரேஞ்சில் இருக்குது. 45,918. நான் அதுக்கப்புறம் லாஸ் லிட்டில் பிட்டு ரெக்கவரி பண்ணிவிட்டு ஃபர்தர் ட்ரேட் எதுவும் எடுக்கலை. ஸோ ஃபைனலாக லாஸ் ரெக்கவரி பண்ணி ஃபைனல் ட்ரேடு முடித்தது லாஸ் வந்து பார்த்திங்கன்னா 17,862 தான் இருக்குது. அதுக்கப்புறம் நான் ஃபர்தர் எந்த ட்ரேடும் எடுக்கலை. இதுதான் என்னோடய ஃபைனல் க்ளோசிங் லாஸ் இன்றைக்கி உள்ளதில்.